வணக்கம். பூர்ணசக்தி திரு பாக்யம் ராமசாமி அவர்களுடைய எண்ணக்கிணறு அப்படின்ற புத்தகங்கள்லேருந்து சில சிந்தனை துளிகள், அதோடு சேர்த்து நாங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஜாலியாக பேசுகிற விஷயம், இதை பூர்ணசக்தி நேயர்களோட பகிர்ந்துக்கிறோம். இது 4வது வாரம். மிச்சம் 3 பார்த்துடுங்க கட்டாயமாக. ஓகே, இதில் கொடைவள்ளல் கண்ணன் பற்றி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கார். கொடுப்பது எதையும் சட்டென்று கொடுத்து விட வேண்டும். கொடைவள்ளல் கர்ணன் இடது கையில் தங்க கிண்ணத்தில் இருந்த எண்ணெயை சிறிது சிறிதாக வலது கையில் ஊற்றி எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருந்த போது தர்மம் கேட்டு ஒருவர் வந்தார். கர்ணன் இடது கையில் இருந்த தங்க கிண்ணத்தை எண்ணெயுடன் அப்படியே அதே கணம் அவருக்கு தந்து விட்டான். அருகில் இருந்த அமைச்சர் கேட்டார், இடது கையால் தானம் கொடுத்தது சரியல்ல, மரியாதை குறைவாயிற்றே அப்படின்னு சொன்னார். அதுக்கு கர்ணன் சொன்னார், இடது கையிலிருந்து வலது கைக்கு கிண்ணம் மாறுவதற்குள்ள என் மனசு மாறிவிடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயந்தான். அட்லீஸ்ட் நமக்காவது நம்ம கொடுத்துக்கணும். அதாவது என்னென்ன சொல்ல வரேன்னா, நமக்கான சில சௌகரியங்களை கூட பண்ணிக்காமல் அப்படி நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால் நமக்கு சௌகரியங்களை பண்ணிக்கிறதுக்காவது நம்ம கொஞ்சம் தாராள மனசோடு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கொடுக்கறது அப்படின்றத இன்ஃபேக்ட் எனக்கு எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு சொன்னார், பசங்களா, நான் உங்களுக்கெல்லாம் எந்த சொத்தும் சேர்த்து வைக்க போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்குள்ள சொத்து சண்டைன்னு ஒன்று வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக எதுவுமே கிடையாதுன்னு ஜோக்காக சொல்லுவார். பட் நம்ம சொத்து நம்ம பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீ சொல்கிற மாதிரி நம்மளுடைய சௌகரியங்களுக்காக இருக்கும்போது வச்சுக்க போகிறோம். அதை தாண்டி நாம் போனப்புறமும் நம்ம மற்றவங்க மனசில் வாழணும்னா கட்டாயமாக அன்கண்டிஷனல் நிறைய பேருக்கு கொடுக்கறதும் நல்ல விஷயந்தான். செம்ம ஜாலியாக ஒரு விஷயம் பேசுகிறாரு. நகைச்சுவை அட் இட்ஸ் பெஸ்ட். இந்த விஷயத்தில் அதாவது ஒருத்தருடைய கண் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் வீட்லேயே ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒய்ஃபு காஃபியை கொண்டு வந்து வச்சானா அதை டவராவில் விடும்போது அந்த காஃபி வெளியிலலாம் சிந்துது அப்படின்னா கட்டாயமாக உடனே போய் டாக்டரை பார்த்தாகணும், கண்ணு சரியா இல்லை அப்படின்னு அர்த்தமா. ஒரு கப்பு காஃபியை கொண்டு வந்து வைக்கும்போது இன்னொரு கப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னா ஏதோ ரெட்டையாக தெரியுது, இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம், உடனே போய் டாக்டரை சீக்கிரமாக பாருங்கன்னு அர்த்தமா. சப்போஸ் அவங்க காஃபி கொண்டு வந்து வச்சப்புறமா இங்கேருந்து டைனிங் டேபிள் எங்கே காணோம் அப்படின்னா இது ரொம்ப முத்தின கேஸ், ஒன்றுமே பண்ண முடியாதுன்றார். நிஜமா இல்லை, அந்த ஹியூமர்ன்றது ஒரு பெரிய பூன் இந்திரா. எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக லைஃப்பை கொண்டாடினோன்னா அது எவ்வளோ பெரிய வரம் இல்லை? அது கரெக்டு. இப்போது கண்ணு டெஸ்ட் பண்ணுறதே ஒரு ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுது. நம்ம ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி காலையில் போயிட்டு அதை முடிச்சுட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இந்த நகைச்சுவைக்கு இன்னொரு சாம்பிள் உங்களுக்கு. பண்டைய காலத்து சிற்பத்திலும் ஓவியத்திலும் மூக்கு கண்ணாடியை பார்க்க இயலாது. ஏனென்றால் சிற்ப காலத்துக்கு பிந்தைய காலமே மூக்கு கண்ணாடி தோன்றியது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எந்த ரிஷியும் மூக்கு கண்ணாடி போடலை, போட்டிருந்தா கஷ்டமாக இருந்திருக்கும். இதில் மூக்கு கண்ணாடி இருந்திருந்தா அதனால் பாதிக்கப்பட்டிருக்க போகிற ஒரு பெரிய ஆள் சூர்பனகை தானோ, ஏன்னா அவளுக்கு தானே மூக்கு வெட்டி போச்சு. இந்த மாதிரி அவர் இதிகாசத்திலேருந்து நகைச்சுவை உணர்ச்சியை கொண்டு வந்து காமிக்கிறாரு. இந்திரா, உன் நகைச்சுவை உணர்ச்சியை அப்படியே இன்னும் கொஞ்சம் தட்டு பார்க்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த ராவணனுக்கு இந்த கண் பார்வையில் ப்ராப்ளம் இருந்து அவன் கண்ணாடி போடணும் அப்படின்னு எடுத்துன்னா அவன் 10 கண்ணாடி போடணும் ஃபஸ்ட்லி. அதோட 10 கண்ணுக்கு 10 டிஃப்ரெண்ட்டு, 10 தலையில் 20 கண், அதுக்கு டிஃப்ரெண்ட் பவர் இருந்துருதுன்னு வச்சுக்கோ. அதை போட்டுக்கிறதுக்கே அவன் 10 பேரை மெயின்டைன் பண்ணி யார் எந்த கண்ணாடியை போட்டுக்கணும் இன்னைக்கு அப்படின்னு பண்ணுற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஜோக். நிஜமாக தான். ஆனால் கண்ணாடி நிச்சயமாக இந்த டிவிஎம் மொபைலும் வந்தப்புறம் தான் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்காது இல்லை? ஏய், இந்த கண்ணு கோளாறை பற்றி பேசும்போது இன்னும் ஒரே ஒரு நகைச்சுவை. அண்ணலும் நோக்கினள் அவளும் நோக்கினள், இருவருக்கும் கான்டாக்ட் ஏற்படவில்லை, ஏனென்றால் கேட்ராக்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னொரு ஒரு நகைச்சுவையான விஷயம் சொல்லியிருக்காரு. மனைவி தனியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். சாப்பிடும்போது அவள் இருவுகிறாள். அவளுக்கு புறையேறுகிறது. அப்படி இருந்தால் கணவனாகிய நீங்கள் தண்ணீர் எடுத்து தருவீர்களா, தண்ணீர் குடித்து தொலை என்று அதட்டுவீர்களா, இல்லை காதிலேயே விழாதது போல அடுத்த அறையிலேயே இருப்பீர்களா, இல்லை இருமுறையே டாக்டர்கிட்ட போகலாம்ல
அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை ஓடி பதுங்கின்றுவீங்களா? இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நானும் இரும தொடங்கிடுவேன், அவ்வளவு இருமல் ஓயும் வரை அப்படிங்கிற மாதிரி ஜோக் போட்டு முடிச்சிருக்காரு. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், ஊழல்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் 100% அண்டர்ஸ்டாண்டிங்கிற லெவல் இருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் இல்லை, மற்ற எல்லா உறவுகளும் அவங்க அவங்க திசையை நோக்கி போயிடுவாங்க, இல்லை கிளம்பிடுவாங்க, நம்மளோட வாழ்க்கையை விட்டு நகர்ந்துருவாங்க. இந்த லைஃப் பார்ட்னர்ன்றவங்க வந்து நம்ம கூடவே இருக்க போகிறோம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இது ரொம்ப ஒரு யூனிக்கான உறவு. இதில் நிச்சயமாக அன்பு விட்டு கொடுத்தெல்லாம் இருக்கணும் இந்திரா. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் கிட்ட கூட அதை இன்வைட் பண்ணலாமா? ஸோ வியூவர்ஸ், ஒரு அன்பான வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் அனுபவத்தை பேஸ் பண்ணி ப்ளீஸ் அந்த கமெண்ட்ஸில் கொஞ்சம் எங்களுக்கும் டிப்ஸ் கொடுங்க. நைஸ். நன்றி. மீண்டும் சந்திப்போம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.